ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போனால் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் அம்மா தான் ஒருத்தர் மூஞ்சில் நலங்கு வச்சுட்ருக்காங்க. அதை ஊரே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு. காலேஜில் ஸ்டாஃப்ஸ் யாருமே கேட்கல, என்ன ஏதுன்னே கண்டுக்கல, எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாமல் அடி வாங்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் அடித்ததுக்கப்புறம் என்னடா ஏதுடானாலும் அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்கிறதே இல்லை. அப்படியே கூட்டத்துக்குள்ளேருந்து ஒரு பையன் அப்படியே அப்பாவே அட்டி பார்த்துட்ருக்கான். அந்த பையன் போய் கேட்குறான் ஒருத்தவன்ட்ட, என்ன எதுக்கு அந்த பொண்ணு அடிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கும் தெரியலப்பா, அதுக்கு தான் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணே சொல்லும், அது வரைக்கும் நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம், நீங்கள் போய் யாராவது பிரித்து விட வேண்டியதானே அப்படின்னு அந்த பையன் கேட்டதுக்கு, ஆமாப்பா அது சரியான லம்பாடி பொண்ணு, அதுக்கிட்டலாம் போய் வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கிறதுக்கு பேசாமல் நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அடித்து முடிச்சுட்டு டயர்டாயிட்டு, எதுக்கு நீ இப்போ என்ன பார்த்து கமெண்ட் அடிக்கலை அப்படின்ட்டு கேட்குது. புரியல அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எதுக்கு நீ என்னை பார்த்து கமெண்ட் அடிக்கலை? போகிற வர எல்லா பொண்ணையும் பார்த்து கமெண்ட் அடிச்சல, அப்போ நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? ஏன் நான் அழகா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்படியே பெக்கன்னு பார்க்குறியா, என்னடா அந்த பொண்ணு கமெண்ட் அடிக்கலன்னு சொன்னதுக்கு போட்டு நம்ம தூக்கி போட்டு இந்த அடிக்குது. சரி சரி விடு, சரி ஓகே ஃபைன், அடித்த வரைக்கும் இருக்கட்டும், இப்போ என்னை பார்த்து கமெண்ட் பண்ண அப்படின்னு. அதை எப்படிக்கா பண்ணுறது அப்படின்னு, பண்ணுடா அப்படின்னோடனே, அக்கா நீங்கள் பார்க்க செம்ம ஃபிகராக இருக்குது. அக்காவை பார்த்து ஃபிகர் இல்லையாடா, அவங்க அக்காவே அப்படி ஃபிகர்னு தான் சொல்லுவேன். இல்லை ஒய்யன் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு போயிருந்தா இந்நேரம் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உனக்கு ரத்தமும் செஞ்சுருக்காது, எனக்கு டைமும் வேஸ்ட்டாக இருக்காது. எதுக்கு நான் வாட்டுக்கு போனவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் இவ்வளோ சில்மிஷம் தேவையில்லைல்ல. சரி, இனிமேல் அக்கா வந்தால் கமெண்ட் பண்ணக்கூடாது. எந்த பொண்ணையும் கமெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணுறது தெரிஞ்சுதுன்னு வையேன், இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அடுத்து மண்டையை உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன், மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாட்டுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அது வாட்டுக்கு அந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை விட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அப்பாடா முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு அடித்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இது ஃப்ரீ ஷோ காமிச்ச மாதிரி எல்லோரும் பார்த்து நின்றுட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இந்த பையன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாமல் பெக்கன்னு முடிச்சுட்டு, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸை தேடி கண்டுபிடிச்சி அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கான். அந்த பையன் அப்புறம் கிளாஸுக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டு, சரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பொறுமையாக அப்படி இன்னசென்ட்டாட்டு குழந்த மாதிரி போயிட்டு, சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோடனே, யார் பண்ணி அப்படின்னு, இல்லை சார் நான் தான் சார் அந்த நியூ அட்மிஷன் அப்படின்னு. சரிப்பா அம்மா சொன்னாங்க நியூ அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா கிளாஸுக்கு போனோடனே, அந்த டைமில் வந்து கிளாஸ் பெல்லெல்லாம் வந்து அடித்து முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் கேதர் ஆகி உட்காந்ததுக்கப்புறம் வந்து ஹெச்ஓடி வந்து அந்த பையனை கூப்பிட்டு வராரு கிளாஸ்க்குள்ளே. எல்லோரும் இருந்துச்சு குட் மார்னிங் சார்னோடனே அவருச்சு, இதெல்லாம் கிளாஸாக உருப்பிடுமா? சரி விளையாடியா காலில் வந்த உடனே எப்படி திராவம் பண்ணிகிட்டு இருக்குங்க, வந்து கொஞ்சம் பிரிஸ்காக தான் குட் மார்னிங் சொல்லுங்களேண்டா அப்படின்னுக்கு. மறுபடியும் குட் மார்னிங் சார், இது திருந்தாதுங்க. அங்கே பாரு இன்னொரு தருதலை கடைசியில் பெஞ்சில் உட்காந்துருப்பாரு. ஏன் பொம்பளை பிள்ளையாம்மா, எதுக்குமா இப்படி வந்து உட்காந்துருக்க, கொஞ்சமாவது மரியாதை கொடுமா எனக்கு அப்படின்னு. சார் மரியாதைலாம் கேட்டு வாங்கக்கூடாது சார், தானாக வரணும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேர் மட்டும் நல்லா ஒய்யன்னு வச்சுக்கிட்டு நான் வாய் மட்டும் நல்லா வாய் பேசு அப்படின்ட்டு கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியாம்மா. சார் பேருக்கும் பொண்ணுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இப்போ என்ன சார் நம்ம பையன் மாதிரி இருந்தால் ஒத்துக்குவீங்களா சார்? வாய் உட்கார் அப்படின்னே. சார் நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் உட்காந்துட்டேன் அப்படின்னோடனே அந்த பையன் பார்க்குறான், ஐயோ அப்போ இந்த பொண்ணு நம்ம கிளாஸ் தானோ அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உடனே அந்த பையன் அந்த ஹெச்ஓடி சார் சொல்கிறாரு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னே. எவன்டாவா அப்படின்னோடனே, சாரி சார் அப்படின்னோடனே, சொல்லு இந்த இது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கடா, உயிரை இருங்கடா கண்டென்ட் மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இந்த பையன் வந்து இனிமேல் உங்கள் கூட தான் படிக்க போகிறான். இவன் பேர் வந்து ஜான் ஜங்குக். இவன் வந்து வேறு இன்ஸ்டியூட்லேருந்து வந்து வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இப்போ வந்து நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம். செகண்ட் இயர்லலாம் வந்து நீங்கள் அட்மிஷன் கொடுப்பீங்களா? காசு இருந்தால் கொடுப்பீங்க. வேண்டாவே, சும்மா தான் சார், அந்த பேச்சு இருக்கட்டும். ஐயோ என்னடா சொல்ல வந்தேன், ஏன்டா இப்படி பேசி என்னை மறக்கடிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் பையன், என்னமோ சொல்ல வந்தீங்க, இருடா நீ வேற. இந்த பையன் இனிமேல் உங்கள் கூட தான் படிக்க போகிறான், இவனை சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னோடனே, பண்ணுறோம் சார் பண்ணுறோம். போய் தொலைறமோ இந்த கிளாஸை விட்டு போகணும் சார், ஏன் பீடை பிடிச்ச கிளாஸ், நான் வேறு கிளாஸ் போய் நிம்மதியை தர்றேன், எங்கே போனாலும் இந்த நிலமை தான் சார், போய் தொலைது எப்படி. அந்த பையன் வந்துடுச்சு, குட் மார்னிங் என் பேர் ஜான் ஜங்குக் அப்படின்ட்டு இன்னசென்ட்டாக சொல்கிறான். இன்ட்ரடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பையனை மதிக்கலை. சரி நம்ம இன்னொரு தடவை சத்தமாக சொல்லலான்ட்டு மறுபடியும் சத்தமாக சொல்லியுமே யாரும் மதிக்கலை. சரி
அப்படின்னு சொல்லிட்டு போய் பொறுமையாக லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா அந்த பொண்ணு ஒய்யான் அப்படி பார்க்குறான். அப்படி பார்த்தோன்னா அந்த பையன் பயந்துட்டு ஐயோ என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் வராங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் டைம் விடுறாங்க. பிரேக் டைமில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறான், இப்படி வந்து உங்கள் நோட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நோட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பக்கி மதிக்கலையே, எல்லாம் அவன் வேலையில் தான் பிஸியாக இருக்கான். சிலர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, கடலை போடுறானுங்க, சாப்பாடு சாப்பிட்றானுங்க. இந்த பையலை மதிக்கவே இல்லை. அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் பாய்ஸு கேர்ள்ஸுன்னு எல்லாத்தையும் கேட்குறேன், யாருமே கண்டுக்கல. கடைசி பெஞ்சில் நம்ம ஒய்யான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறான், இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற வம்பு அப்படின்னோடனே அந்த பொண்ணு டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அமல் பேபி என்ன என்கிட்டலாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்னது அமல் பேபி, நான் என் பேர் அமல் பேபி, எனக்கு நீ தாண்டா அமல் பேபி. அமல் பேபி என்கிட்டலாம் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு. என்னதுன்னு இல்லை நோட்ஸ் கேட்டுட்டு இருந்தியே, இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, ஏன் யூஸ்பிட்டு இருக்க வேண்டியதானே. இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க கோவம் வரும்ல. பரவாயில்லையப்பா, என்னோட கன்சர்ன் எல்லாம் பார்க்குற, உனக்கு இருக்க அறிவு கூட இந்த பிஹெச்டி முடிச்ச வாசி ஒரு ஆளுக்கு இல்லைண்ணா. தூங்கிட்டு இருக்கும்போது தான் எப்போ பார்த்தாலும் சாப்பீஸை விட்டு அடிக்கிறது என்ன, டஸ்ட்டை விட்டு அடிக்கிறது என்ன, இதே வேலையாக இருக்குது. உன்ன மாதிரி ஒரு 4 ப்ரொஃபஸர் இருந்தால் நான் நல்லா நிம்மதியாக கிளாஸில் தூங்குவேண்டா. சரி அதை விட கேளு, என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயலை பார்த்து கேட்கும்போது, இந்த மாதிரி எல்லார்ட்டும் என்னடா கேட்டேன், அதை கேளுடா. அது வந்து அது 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 என்னடா வாயிலே மட்டுட்டுருக்க, கேளுடா. நான் எப்படி கேட்க, டேய் வாயில் தான்டா கேட்கணும், அமுல் பேபி கேளு அப்படின்னு. அது உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கா, நோட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ அழகாக வந்து என்கிட்ட கேட்குற, ஆனால் என்கிட்ட கொடுக்குறதுக்கு நோட்ஸ் எதுவும் இல்லைப்பா. நான் வந்து அந்த நேரம் தூங்கிட்டு இருந்தேன், அதனால என்கிட்ட நோட்ஸ் இல்லை. வேணும்னா இன்னொரு தடவை உனக்கு கொடுக்குறேன். அதனால இப்போதைக்கு என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது. வேறு எப்போயாவது நோட்ஸ் இருந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன், சரியா? ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பெஞ்ச் மேலே நம்ம கை வச்சு படுப்போம்ல, அந்த மாதிரி கை வச்சு படுத்துட்டாங்க. அந்த பையன் பார்த்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் பெஞ்சில் உட்காந்துட்டான். பெஞ்சில் உட்காந்துட்டு அவன் வாட்டுக்கு ஏதாவது இப்போதைக்கு நடந்த கிளாஸஸோட நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம பெஞ்சிலேருந்து அப்படி லைட்டாக பார்ப்போம்ல, கண்ணை மட்டும் தூக்கி அந்த மாதிரி அந்த பையன் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் அப்படியே ஒயன் ஃபேஸில் வருது. என்னமோ சின்னோட ஒரு ஸ்பார்க் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் படுத்துட்டு அப்படியே கிளாஸஸ்லாம் போகுது. அன்றைக்கான டே வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே மங்களகரமாக காலேஜில் ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆளாக வந்து உட்காந்துருக்கான். அடுத்தடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளாக நோட்ஸை கொடுக்குறாங்க. இந்தாப்பா இந்த நோட்ஸை வச்சுக்கோ, நீ இந்த சப்ஜெக்ட் இந்த நோட்ஸ், இந்த சப்ஜெக்ட் இந்த நோட்ஸ், இது போன செமஸ்டர் எல்லா நோட்ஸையும் வச்சுக்கோன்னு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்னடா வந்து நோட்ஸ் நம்ம கேட்டப்போ யாரும் கொடுக்கல, இப்போ எல்லோரும் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம நோட்ஸ் உட்காந்து உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எழுதிட்டே இருக்கும்போது டைம் போகுது. அப்புறம் ஸ்டாஃப்ஸ் வராங்க, கிளாஸஸ் போகுது. அவனுக்கு புரியவே இல்லை, எப்படி வந்து எல்லோரும் நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தால், சரி இருந்தாலும் நமக்கு ஒருவேளை நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நோட்ஸ் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பிரேக் டைம் வருது. பிரேக் டைமில் வரும்போது ஒரு பையன் வந்து நோட்ஸ் கொடுக்குறான். இந்தாப்பா நோட்ஸ் வச்சுக்கோ, உனக்கு வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா எங்ககிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்டலாம் போய் கேட்குற, அந்த பொண்ணே சரியான லம்பாடி பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதப்பா அப்படின்னு. எந்த பொண்ணு, நான் யார்ட்டி சொல்லினேன், அதான் அந்த மொய்யனை அந்த பிள்ளை போய் சொன்னேன். அது அந்த பொண்ணு வந்து நேற்றுக்கு வீட்டுக்கு போகிற வாசல்லே வச்சு எங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து மூஞ்சி உடச்சி ஒரு பையன் வந்து நாங்களாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பையனை அரைஞ்சு ஒரு பக்கம் மூஞ்சிவே வீங்க வச்சு அமுச்சு விட்ருக்குப்பா. உனக்கு நோட்ஸ் என்னன்னா எங்ககிட்ட வந்து டீசெண்டாக கேட்டிருக்கோன்னு நான் தான் நேற்று கேட்டு நீங்கள் கொடுக்கல, அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டேன். என்னான்னு கேட்டேன், நாங்கள் வந்து நோட்ஸ் எனக்கு வேணும், அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏப்பா நீ வந்து எங்ககிட்டே சாமி நோட்ஸை வந்து எங்ககிட்டே வாங்கிக்கோப்பா, அந்த பொண்ணுகிட்டலாம் போகாத அப்படின்னு. என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணு ரொம்ப அடிச்சிருச்சா? அடிக்கலாம் இல்லை, மிரட்டுச்சு, எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் கொடுத்துட்டோம் அப்படின்னு. சரி நான் அவங்ககிட்ட வந்து நோட்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்போ லைட்டாக திரும்பி பார்த்தப்போ அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. ஒயன் பெஞ்சே வந்து ரொம்ப காலியாக கிடக்கு. அப்படியே அந்த இடத்த பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜங்குக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வருது. அப்படியே வந்து பார்த்துட்டு சரி உட்காந்து நோட்ஸ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதிட்டே இருக்கான். அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஒயன் வரவே இல்லை. இவன் அப்பப்போ அந்த பெஞ்சு பார்க்குறான், எங்கே அந்த பொண்ணு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அந்த டேவும் முடிஞ்சிடுது. மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் அந்த ஒயன் வந்து காலேஜுக்கு வரவே இல்லை. ஃபுல் டேவும் வரல. அப்புறம் வந்து போயிட்டு வீட்டுக்கு போகிற டைமில் வந்து ஜங்குக்கு ஒரு பையனை கூப்பிட்டு இப்படி அந்த ஒயன் பொண்ணு ஏன் வரல இன்றைக்கி 2 நாளாக காலேஜுக்கு, இன்றைக்கி வரல நேற்றும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு அப்படி தான் எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கு போகாது, அப்பப்போ கட் அடிச்சுட்டு எங்கிட்ட போயிடும், அதனால் எனக்கு தெரில, ஆனால் எங்கே போகணும்லாம் தெரில, ஆனால் அடிக்கடி லீவ் போடணுன்னே. அப்படியா நீ ஏன் கேட்குற, இல்லை தேங்க்ஸ் சொல்லணும், நீ உண்மையை சொல்லு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ தானே எங்களுக்கு மாட்டி விட்டுணும். இல்லை நான் மாட்டிலாம் இல்லை, நான் ஹெல்ப்பு தான் அவங்ககிட்ட வந்து நோட்ஸ் இருக்கான்னு ஹெல்ப்பு தான் கேட்டேன், பட் அவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, சாரின்னு. சரி இனிமேல் அந்த மாதிரி பண்ணாது, எது வேணாலும் எங்ககிட்டே வந்து கேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இது பண்ணிட்டு போனோடனே கடைசியாக கிளாஸை விட்டு ஜங்குக்கு வெளியே போகிறப்போ அந்த லாஸ்ட் பெஞ்சை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஜேகேக்கான மினி சீரிஸ் மை பேபி பாய் எபிசோட் 1 இந்த இடத்துல இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள்.
அண்ட் ஒன் மோர் திங், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். குறைய சொன்னீங்கன்னா சந்தோஷம், நிறைய சொன்னீங்கன்னா டபுள் சந்தோஷம். நிறைய சொன்னீங்க, நீங்கள் வாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் கிட்டிங். என்ன குறை நிறைகள் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிப்பேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னா தெரியல, பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை டேசிஸ்.